என்னோட இந்த பிஜன் ஃபீல்டில் இவ்வளோ தூரம் நான் வரத்துக்கு காரணமாக இருந்தது வந்து என்னோட மனைவி தான். அவங்க ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ எந்த ஒரு வேலை எதுவுமே இல்லாத டைமில் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும்போது, ஃபிசிக்கலாக முடியாத போது கூடயே இருந்தாங்க. இந்த பிஜன்ஸால் நீ நல்லா இருக்கனா எங்களுக்கு சந்தோஷம் சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்தாங்க. இன்னி வரைக்குமே கொடுத்துட்ருக்காங்க. என் பொண்ணு அந்த டேகிங்லேருந்து எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பிஜன்ஸுக்கு வேக்சின் போடுறதுலாம் தென் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுது, இது வந்து என்னோட ஃபேமிலியில் ஒரு இதுவாகிடுச்சு. அது ரத்தத்தில் கலந்த மாதிரி இந்த பிஜன்ஸோட ஷோக்கு எனக்குள்ளே ரொம்ப கலந்துச்சு. அது ரொம்ப ட்ரூ ஆனஸ்ட்டாக இருப்பேன். போய் சொல்கிறது, ஏமாற்ற திருடுறது எதுவுமே பண்ண மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா வேளச்சேரி பிரவீன் சார் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ தி எம்பரர் ஆஃப் சென்னை 500 கிலோமீட்டர் மகபூபாபாத். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 5, 10, 14, 15 இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சார். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. ஸோ சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ரேசிங் பிஞ்சான் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஷேர் பண்ணுறாரு. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஃபேன்ஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேசிங் டைமில் வந்து பிஸியாகவே இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஃபேன்ஸியரோட அப்டேட் இருக்கும். எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து ஒரு ஓப்பன் ரேஸ் தி எம்பரர் ஆஃப் சென்னை மகபூபாபாத் 500 கிலோமீட்டர். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணுங்கள் சார். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வேளச்சேரி பிரவீன், எம்பி ஸ்பார்ட்ஸ் லாஃப். நான் வேளச்சேரி சென்னையில் இருக்கேன். ஆக்சுவலாக என்னோட ரேசிங் கரியர் வந்து பார்த்தீங்கன்னா இது 4th இயர் ரேசிங்கு. ஸோ 6 இயர்ஸாக வளர்த்துட்ருக்கேன் ரேசிங் ஓவர் பிஜன்ஸு. ஸோ இது வந்து 4th இயர் ரேசிங்கு. ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர் வரைக்கும் இன்பிஜனில் விட்டுரும். அதில் விடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறது, பேர்ட்ஸோட குவாலிட்டியும் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்க முடிஞ்சது. அங்கே பெரிய பெரிய ஃபேன்சிஸ் கூட வந்து ஃபைட் பண்ணும்போது கற்றுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி அந்த ஒரு 3 இயர்ஸ் கேப்பில் தான் எனக்கு வந்து லைனேஜ் பற்றி வந்து தெரிஞ்சுது. பேர்ட்ஸ்னால் என்ன, பேர்ட்ஸுக்கு எப்படி வந்து ஃபீடிங் கொடுக்கணும், எப்படி மோட்டிவேட் பண்ணணும், எப்படி பேர்ட்ஸை வந்து ஷார்ட் டு லாங் போகும்போது எதுக்காக வீட்டுக்கு வரணும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து சின்ன வயசில் சைல்டுஹுட்லேருந்தே எல்லாமே அனிமல்ஸ் கூடயும் பேர்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு அது ஈஸியாகிடுச்சு, எனக்கு அது அதோட கனெக்ஷன்ஸு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட பேட் ஹேபிட்ஸ்லேருந்து இந்த விஷயத்துக்கு வரதுக்காக எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து இந்த பிஜன்ஸ் தான், ஆனஸ்ட்டாக சொல்ல போனால். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சொபிரிட்டி அந்த 6 இயர்ஸ் தாண்டி போகுதுன்னா வந்து அது காரணம் வந்து இவங்க இந்த பிஜன்ஸு, தென் வந்து என்னோட ஒய்ஃப், அவங்க 2 பேருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண என்னோட வந்து ரேசிங் கெரியரை. ஆரம்பிக்கும் போது இதுதான் என்னோட சின்ன ஃபஸ்ட்டு லாஃப்ட்டு. ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் ஒரு 8 போர்டு 9 போர்டு அப்படி தான் வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்க கிரேஸு எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாச்சு. ஸோ அது ஃபஸ்ட் இயர் ரேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 200 கிலோமீட்டர்ஸ் காவாலியில் வந்து கிராண்ட் நேஷனல் 4634 பேர்ட்ஸ் பறக்குது. அதில் 21st பேர்டு வருது எனக்கு. அவ்வளோ பேர்ட்ஸில் வந்து ஒரு கிரிசல் மேல் வந்து லாஃப்டில் வரும்போது அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஃபஸ்ட்டு ரேஸு டேக் போட தெரியாது, பேர்டுக்கு டேகையும் எடுக்க தெரியாது. அது எப்படி ஆப்பில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் கூட எனக்கு தெரியாது ஆனஸ்ட்டாக. அன்றைக்கி வந்து டேக் எடுக்கும் போது உள்ளே கீழே விழுந்துருச்சு ஷிட்டுக்கிட்ட. தேடி போய் எடுத்து கை ஃபுல்லாக ஸ்க்ராட்சு. அப்புறம் அதை எடுத்து அந்த டேக் போட்டதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு வின்னிங்கு இப்படி தான் பண்ணேன். அது ஒன்றுமே தெரியாது. ஆனால் அது போட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து அத்தனை கால்ஸ் வருது. சார் சான்ஸே இல்லை சார், ஃபஸ்ட் இயர் பேர்டை பற்றி தெரியாது, அவ்வளோ பெரிய கிராண்ட் நேஷனல் பேர்ட்ஸ் இதில் வந்து 21st பேர்டு வருது, பெரிய விஷயம் சார். அது கிளப்பில் பார்த்தீங்கன்னா 8th பொசிஷன் பண்ணுது அந்த பேர்டு. ஸோ அது பேர் புல்லட் சொல்லிட்டு என் பொண்ணு வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட் இயர் ரேஸு 2023 ஃபஸ்ட்டு பேர்டு கிரிசல் மேலு, அது பேர் புல்லட்டு. ஸோ அதோட வகைராக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வராகி அதெல்லாம் ஒயிட் டெவில்ஸ்லாம் இருக்கும். ஸோ எனக்கு கிரிசல் வந்து ரொம்ப 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 லவபுல், அது கலரு அந்த விஷயங்கள். அப்படி தான் பிஜன்ஸில் வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன லாஃப்டாக இருந்தது, கிளீனிக்கு கஷ்டம், ஒரு ஆள் தான் இருப்போம். நிறைய பெரிய பெரிய ஃபேன்சிஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ரொம்ப மறக்கக்கூடாது. மிஸ்டர் கோகுலகிருஷ்ணன், மார்ட்டின் பெர்னாட் சார், மதிநாடர் மறந்து போன மதிநாடர் வந்து எனக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட். அந்த லாங் டிஸ்டன்ஸ் பேர்ட்னா இப்போ நான் பண்ணுறேன்னா அது இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். ஒரு ஃபேவரட் லைனேஜ் மதிநாதா. ஆமாம், அவங்க லைன்லாம் கொடுத்து ப்ரெவின் பண்ணேன். ஃபஸ்ட் இயரில் வந்து பேர்ட் 200 தான் பறக்கணும், 300 தான் பறக்கணும், ஸ்டாப் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர் 500 பறக்க ஸ்டாப் பண்ணேன். பொறுமையாக பண்ணால் நீ லாங் டிஸ்டன்ஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு அவங்களோட பூஸ்டிங். ஸோ அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மார்ட்டின் சார்லாம் எனக்கு அவ்வளோ கைட் பண்ணுவாங்க. நிறைய பேர்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இயர் ரேஸில் பார்த்தீங்கன்னா வந்து 300, 200, 300 எல்லாமே வந்து
பேர்ட் பிளேஸ்மெண்ட்டில் வருது ஆனால் டாப்பில் வர முடியல. ஸோ அதுவே கொஞ்சம் எனக்கு மன கஷ்டமாக இருந்தது. அப்புறம் 400 அது மாதிரி தான் இருந்தது. இப்போ 500 பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா லாஸ்ட் இயரும் வந்து பாய் ரேஸில் எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஈவன் சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ண பேர்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளாய்டில் பறக்குது 500 ஆன் டே பண்ணுது. ஒரு நாள் கேப்பில் செகண்ட் டே வைக்கிறோம். அதுவும் பாய் இதில் வந்து ஆன் டே பண்ணும்போது ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த எம்பரர் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பேர்டை 500 வைக்க போகிறோம் சொல்லிட்டு அது 1 இயராக வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி டே வந்தது. அதே மாதிரி எம்பரரில் யாருமே வைக்காத அளவுக்கு பேர்டு எடுத்து வச்சோம். ரொம்ப டாப் கண்டிஷன் பேர்டில் வச்சுட்டு ஃபஸ்ட் டே நெக்ஸ்ட் டே அதே மாதிரி வந்து ஆன் டேல வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம் பேர்டு. எல்லாருமே சென்னையை எதிர்பார்த்தோம். பட் அன்னைக்கு வரல. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங்லேருந்து பேர்டு வர ஆரம்பிக்குது. தூக்கமே இல்லாமல் காலைல 4:30 5 மணிலேருந்து உட்காந்துட்டு இருக்கோம். பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் பேர்டு வந்து விஷ்ணு சாருக்கு வந்து விழுதுங்க. அப்புறம் 2வது பேர்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விழுது. ஏன்னா லாஸ்ட்டு 400 ரேஸில் நான் என்ன தப்பு பண்ணேன்னா பேர்டு வந்தவொடனே பேர்டை வந்து அது வந்த ஆசையில் பரபரன்னு பேர்டை உள்ள தள்ளுற சொல்லிட்டு அந்த பேர்டை வந்து ஃபர்ஸ்ட் வின்னிங்கில் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்ப நிதானமாயிட்டேன். சரி ஓகே பேர்டு வந்துச்சா உள்ளே போயிட்டு அந்த டேக் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்தோம். என் ஒய்ஃபுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த எம்பரர் குரூப் டீமுக்கு அவ்வளோ சந்தோஷம். அத்தனை பேர் வாழ்த்துனாங்க. ஒரு நியூ பென்சராக வரீங்க மோட்டிவேட் பெரிய பெரிய ஆட்கள்லாம் ராபின் சார்லாம் வந்து பேசும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்கீங்க பிரவீன், நீங்கள் இன்னும் நல்லா மேலே வளரணும், ஃபர்ஸ்ட் பொசிஷன் சீக்கிரம் பிடிக்கணும் அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவாக எந்துவாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிஎன் ரேஸு சென்னையெல்லாம் நம்ம வந்து எல்லா ஃபேன்ஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விஷ் பண்ணுவாங்க. இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் ஒரு பொசிஷன் வந்திருக்காருன்னா எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க. தெரியாத ஃபேன்ஸஸ் கூட கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்கில் வந்து முக்கியம். நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து டெவலப் ஆகும். ஆமாம், நிஜமாலே பார்த்தீங்கன்னா இந்த அது வந்ததுக்கப்புறம் தெரியாத நண்பர்கள் வந்து அத்தனை பேர் வந்து எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க, கால் பண்ணாங்க, மெசேஜில் போட்டாங்க, ஃபேஸ்புக்கில் இவங்க போட்டதால் சென்னை இதில் வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிது. ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் ரேஸ்க்கு என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கு மோட்டிவேட் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதுக்கு வந்து மோகன் நிஜமாக தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேகிங் ஹெல்ப் பண்ண தமிழ் அந்த தம்பி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எதிர்பார்க்குறான். அவர் வந்து நடுவில் ஃபெடப் பண்ணார். என்னன்னா நம்ம இவ்வளோ டேக் பண்ண டாப் பொசிஷன் வரல கண்டிப்பாக வர பாடுறாரு. அவன் 710 தான் எதிர்பார்த்தான். இல்லைடா 500 நம்ம டாப்பில் வருவோம்டா சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தா. அந்த பையன் வரும்போது மரியாதை வந்து பேர்ட்ஸுக்கு பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக அந்த ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிறோம். ஸோ சென்னை ஃபேன்ஸர் யாராவது நியூ ஃபேன்ஸராக இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி விடக்கூடாது. கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது பிஜிஎன் ஃபீல்டுலாம் கிடையாது. நீங்கள் எந்த ஃபீல்டில் போனீங்கனாலும் வந்து அது 2 மட்டும் இருந்துச்சுன்னா வந்து டாப் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை, ஃபேமிலி. எனக்கு மதிநாட்டார் மாதிரி பெரிய பெரிய ஃபேன்ஸை சொல்லி கொடுத்தது ஃபஸ்ட்டு ஃபேமிலி, தென் வந்தால் வந்து பிஜிஎன் சொல்லுவாங்க. நான் ஆனால் வந்து பாஸ்ட் 5 இயர்ஸாக ஃபஸ்ட்டு பிஜிஎன்ஸ் அப்புறம் தான் ஃபேமிலி இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டோட்டலாக மாற்றிட்டு சரி ஓகே ஃபஸ்ட்டு ஃபேமிலி கொடுக்கும், அப்புறம் பேர்ட்ஸுக்கு சொல்லிட்டு எல்லாம் லிமிட் பண்ணிட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரோட டேக்லைனை வந்து பார்த்தீங்கன்னா 1 மேன் ஆர்மி. அதே மாதிரி இவரோட லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் இருக்குது. ஆனால் சிங்கிள் மேனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்டை வந்து பேனரி பாக்ஸில் பிடிச்சி போடுறது ப்ளஸ் இவர் மட்டும்தான் கீழே இறக்குறது. 3rd ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரையும் இவர் கொண்டு போனோம். ரொம்ப டஃப்பான ஒர்க்கு சார். ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டஃப்பான மேலேருந்து கீழே இருக்கிறது வந்து எங்களாலே முடியாது சார். நாங்கள் 2 பேர் ஹெல்ப் ஆகணும். ஆனால் நீங்கள் சிங்கிள் மேனாக வந்துட்டு 3rd ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரையும் இறக்குறீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். நான் எப்படி பண்ணுவேன்னா வந்து நைட்டு வந்து 12 மணிக்கு படுத்துருவேன். அப்போ என்ன பண்ணுவேன், பாக்ஸஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மேலே வச்சுருவேன். வச்சுட்டு நைட் தூங்க 1 ஆகிடும். அடுத்த 1 ஹவரில் வந்து அலாரம் வச்சுப்பேன். அலாரம் வச்சுட்டு எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அலாரம் அடிக்கிறது மட்டும் எழுந்துருவேன். ஏன்னா வந்து அந்த பேர்டை வந்து நம்ம தான் பிடிக்கணும், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, சீக்கிரம் பிடிக்கணும், அந்த பேர்டை எடுத்துகிட்டு போய் கரெக்டான டைமில் டேக் பண்ணோம் சொல்லிட்டு. ஆனால் காட் கிரேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நல்ல டிரைவர் நம்மளுக்கு அமைஞ்சாங்க. அவங்க வந்து அவ்வளோ பாக்ஸில் வந்து கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்கிறேன் முனி சொல்லிட்டு. ஸோ அவங்கள கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வந்து கடவுள் அந்த இடத்துல வந்து வந்தார். அந்த பவர் வந்துடுது. எனக்கு இத்தனைக்கு டிஸ்லோகேட்டட் கை தான், முதுகு பெயின் ஆயிடுச்சு காலு. ஆனால் வந்து அந்த பவர் வந்து அந்த பேர்ட்ஸோட இது கொடுக்கும்போது எனக்கு அது ஈஸியாக போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ சாரோட லாஃப்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பேர்ட் லாஃப்ட் பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சார் வந்து பார்த்தீங்கன்னா மகபூபா 500 கிலோமீட்டர் ரேஸில் இந்த பேர்டு வந்து 2nd பொசிஷனு.
சார் இந்த பேர்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த பேர்டு ஆக்சுவலாக வந்து நான் லைன் பாத்துலாம் வைக்கலங்க, லைன் பாத்துலாம் இது வைக்கல. இது ஆக்சுவலாக இது வந்ததுக்கு அப்புறம் தான் இது அப்பா அம்மாவுக்கே பெருமை. ஆனஸ்டாக சொல்லப்போனால் இன்னுமே அந்த அப்பா அம்மா ரிங் நம்பர் என்னால் எங்கேன்னு தேட முடியல, ஆனஸ்டாக சொல்லப்போனால். பட் அவ்வளோ அழகாக வந்ததால் எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் என்னோட ஸ்டாக் ஒன்றில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் மீறி கூட வச்சிடக்கூடாது சொல்லிட்டு டெய்லி எடுத்துட்டோம். ஸோ இவங்க வந்து நெக்ஸ்ட் 15 years to 20 years வரைக்கும் நம்ம லாஃப்டில் வந்து நல்ல ஒரு ப்ரீடிங் என்ன இருப்பாங்க. தென் இவங்க அவளோட சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன்ஸோட ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த இயர் பேர்ட் சார்? இது வந்து 2000 லாஸ்ட் இயர் பேர்டு இது. ஓ லாஸ்ட் இயர் பேர்ட். ஆமாம், லாஸ்ட் இயர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பறந்துருக்கு? எதுவுமே செக் பண்ணலங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா பிட்ரகுண்டா பறந்துருக்கு, ஆதங்கி பறந்து பிளேஸ்மெண்ட், பிட்ரகுண்டா பிளேஸ்மெண்ட், ஆதங்கில பிளேஸ்மெண்ட் இருக்கு. தென் 400 பறக்கல. ஆமாம், அப்போ கிளப் ரேஸில் பறந்துருக்கு. எல்லாத்தையும் பிளேஸ்மெண்ட் இருக்கு. லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்கு. இதோட விங்ஸ் பேட்டர்ன் மட்டும் காட்டுங்க சார். ஸோ இப்போ இருக்கிற பிகினர் ஃபேன்சியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்டோட விங்ஸ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிடா சரிடா. ஸோ இவன் வந்து லாஸ்ட் இயர் வந்து இவங்க அம்மா தான் வந்து MP ஈவான்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஃப்ளாய்டோட ரேஸில் வந்து 550 ஆன் டேல வந்துச்சு வாராங்கல்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதே போல ஒரு நாள் ரேஸில் வந்து செகண்ட் டே வந்து எம்பரரில் பாய் ரேஸில் வைக்கிறோம். ஸோ அதுலேயும் வந்து சொல்லியே வைக்கிறோம் இது வந்து ஆன் டே பண்ணோம் சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது அந்த பேர்டை வந்து ஆன் டே வந்து 550 வந்து பண்ணிச்சு. 5:30 வந்து அந்த பேர்டு ரிட்டர்ன் ஆச்சு ஆன் டேல. அது ஒரு ரெக்கார்ட் பேர்டு ஆச்சு லாஸ்ட் இயர் சென்னைக்கு. ஸோ அதோட வந்து சொந்த பையன் அது. ஸோ இவனும் வந்து 3rd டே வந்தான் ஒரு டப் ரேஸில். இந்த வந்து செகண்டரி ஃபெதர்ஸுக்கு இல்லாமல் வந்து பேர்டு வந்து ஃபினிஷ் பண்ணிச்சு. ஸோ இந்த பேர்டை வந்து நான் என்னோட ஸ்டாக் பேர்டு ஆக்குறேன். ஸோ இவங்க வந்து பேர்டோட ஐ சைன் மட்டும் நான் காட்டுங்க சார். விங்ஸ் பேட்டர்ன் சார். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேர்டோட விங்ஸ் பேட்டர்ன் பாருங்கள், நல்ல ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் பேர்டு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த போர்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான போர்டு. இது 2020 என்கிட்ட இருக்கு 5 இயர்ஸாக. என்னோட கீ போர்டு இது. ஸோ கிரிசலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா வந்து என் பேர் காட்டன். இவங்க பையன் தான் வந்து 2023 என்னோட ஃபர்ஸ்ட் ரேஸு. அதில் வந்து 4600 பேர்ட்ஸில் வந்து இவன் பையன் தான் 21st பொசிஷன் பண்ணுது. ஸோ 25th பிளேஸ்மெண்ட்டு. கிளப்பில் வந்து 8th பொசிஷன் பண்ணுது. ஸோ இதில் வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து வின்னிங்கில் இருக்குது. இந்த வருஷமும் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து 550 ஆன் டே ஒரு பேர்டு வந்து பண்ணியிருக்கு, ஒயிட் டேவில் சொல்லிட்டு இவனோட பையன். செகண்ட் இயரும் அவன் அதே ஒயிட் டேவில் வந்து ஆன் டே பண்ணியிருக்கான். ரெக்கவர் பண்ண முடியாமல் இறந்துட்டு அந்த பேர்டு. ஸோ சேம் டிட்டோ இதே மாதிரி தான் இருக்கும். சாரோட லாஃப்ட்ல ஒரு பெஸ்ட் பேர்டுன்னு சொல்லலாம். ஆமாம், என்னோட கிங் இது. ஸோ இது வந்து என்னோட கிரிசல் கிங். சாரோட ஃபேவரட் பேர்டு. இந்த பேர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இதோட வம்சாவளிகள் எல்லாமே நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல ரெக்கார்ட். 550 ஆன் டே பண்ற பேர்ட்ஸ் இதுல. இது எந்த ஃபீமேல் போட்டாலும் 550 ஆன் டே பண்ணிடுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆன் டே பெர்ஃபார்மர் 500 கிலோமீட்டர் இந்த பேர்டு. ஸோ இந்த பேர்டோட ஐ சைன் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேர்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவா. சாருக்கு பிடிச்ச பேர்டு. இந்த பேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்ஃபார்மன்ஸ், இதோட லைனேஜ் பேர்ட்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. சார் வந்து சொல்லுவார் இந்த பேர்டை பற்றி. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர், ஏன்னா வந்து இது என்ன பண்ண போகுதுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் வந்து லாஸ்ட் இயர் வந்து இதில் விடவுட்டில் தான் அனுப்புகிறோம், ஆனஸ்டாக சொல்ல போனால். அனுப்புகிறோம் ஃபஸ்ட்டு வாராங்கல் ரேஸ், ஃப்ளாய்ட் ரேஸில் வந்து ஆன் டே பண்ணுது இது. ஸோ நான் டேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கிளப் பாயோட குரூப்லேயே சொல்கிறேன், இந்த பேர்ட் டேக் பண்ண போகிறேன், இந்த பேர்ட் நெக்ஸ்ட் டேவும் ஆன் டே வரோம் சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். எல்லோரும் சொல்லாங்க இது பண்ண முடியாது சார்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு ஹோப், இது மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அவ்வளோ ஒரு கரெக்டான ஃபிட் கண்டிஷனில் வச்சுருந்தேன் பேர்டை. ஸோ அதே மாதிரி வந்தது பேர்டு ஆன் டே. அன்றைக்கி ஒரு நாள் கேப்பு, அடுத்த நாள் வந்து டேக் பண்ணுறோம். அடுத்த நாள் 5:30 வந்து இந்த பேர்டு வந்து ஆன் டே ரீச் பண்ணுது. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வந்து ரெக்கார்ட் பேர்டு எனக்கு.
ஸோ இப்போ அன்னைக்கு 2 நாள் சாரி அன்னைக்கு 3 days இவங்க கஷ்டப்பட்டா, பட் இன்னைக்கு பார்த்து லைஃப் லாங் வந்து இவங்க கிராண்ட் சில்ட்ரன் ஜாலியாக இருப்பாங்க. இப்போ இன்னுமே நான் வந்து இதில் வந்து ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் வந்து 551 டே வந்து இந்த பேர்ட்ஸில் வந்து பண்ணுவோம் கண்டிப்பாக. இந்த பேர்டோட விங்ஸ் பேட்டர்ன் வந்து பாருங்கள், நல்ல ஒரு ஆன் தி டே பெர்ஃபார்மர் பேர்டு இது. எம்பி ஈவா ஐசைன் காட்டுங்க சார். இவளோட தங்கச்சியும் வந்து இந்த வருஷம் ட்ரை பண்ணேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாய்டோட ரேஸில் வந்து 513 கிலோமீட்டர்ஸ் அதில் பறக்குது. பேர்டை வந்து ஆன் டே அது பண்ணுது, பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது பேர்டு. பட் ஆனால் வந்து இந்த பாய்லையும் வந்து டேக் பண்ணுறோம் 4 days கழிச்சு பேர்டை. ஆனால் வந்து 4th day தான் லேட்டில் வந்தது. பட் ஆனால் வந்து 550 கண்டினியூஸாக பறக்கக்கூடிய ரெக்கார்டுக்கு இந்த பேர்டோட ஜீனுக்கு இருக்குது. ஸோ அது டெஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப நாள் பார்க்கக்கூடிய ஒரு புறா காந்தாரா, அதோடைய பேரண்ட்ஸ் என்எல் பேர்டு இது. சார் இந்த பேர்டை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ இந்த பேர்டு வந்து பேரா எடுத்தோம் 2023 விக்கி. இது வந்து காந்தாரா சொல்லிட்டு ஒரு ஃபீமேல், இவங்களோட பசங்க, இதோட பொண்ணு. அது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணுது அந்த பேர்டு. ஸோ அது வந்து லக்கிலி எங்களுக்கு வந்து ஆக்ஷனில் வந்து இந்த பேர்டை வந்து விக்கி பிரதர் வந்து போட்டாங்க, இந்த பேரே சேல் சொல்லிட்டு. ஸோ நான் தான் இந்த பேரை எடுத்தேன் ஒரு 1.5 years பேக்கு. 3 lakh எடுத்தோம் அந்த பேரு. ஸோ இதில் இருக்க குட்டி எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 year 1.5 yearsல வந்து வெறும் ஸ்டாக் தான் பண்ணேன். ஸோ இப்போ கம்மிங் இயர்ஸில் வந்து இவங்களோட சில்ட்ரனும் கிராண்ட் சில்ட்ரன்ஸ் நிறைய உருவாக்கியிருக்கோம். அவங்க எல்லாமே வந்து நல்ல டாப் பொசிஷனில் வந்து ஸ்ப்ரிண்ட்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஷார்ட் டு லாங் ட்ரை பண்ணுறோம். ஸோ இது என்னோட ஒரு ஃபேவரட் லக்கியஸ்ட் பேர் இது. இந்த வருஷம் அது எதுவுமே பண்ண முடியலனாலும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இதோட கன்சிஸ்டன்சியாக வின்னிங் கண்டிப்பாக காட்டுவோம் இதே சேனல்லையே. இது ஐஷனும் விங் பேட்டர்ன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர்டோட விங்ஸ் பேட்டர்ன் அந்த ஐசைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிடா. காந்தாராவோட ஃபாதர் ஓன் ஃபாதர். டாப் கிளாஸ் பேர்டு இது என்எல். சாருக்கு ஒரு ரொம்ப பெஸ்ட்டு பேர்டு லாஃப்டில். ஸோ அப்கமிங் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சிக்ஸு, இதோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் சீசனில் பார்க்கலாம் வரும் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காந்தாராவோட ஃபாதர் பார்த்துட்டோம். இப்போ காந்தாராவோட மதர் பெல்ஜியம் பேர்டு. சார் இந்த பேர்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ இது வந்து அந்த ஆக்சுவலில் அந்த பேரா எடுத்தோம். அவன் வந்து அந்த மீலி ஒயிட் ஃப்ளீட் என்எல் பேர்டு. இந்த ப்ளூ என் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் பெல்ஜியம் பெடிகிரியோட இருக்குது. ஸோ இது விக்கியோட ஆக்ஷன் குரூப் எடுத்தது. இதோட சில்ட்ரன்லாம் இப்போ எல்லாமே ஸ்டாக்கில் இருக்குது. அவங்களும் ப்ரீடிங்கில் இருக்காங்க இவங்களோட சில்ட்ரனு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து எல்லாமே வந்து அப்கமிங் ரேஸில் கண்டிப்பாக டாப் பொசிஷன்ஸில் வர எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் வர அப்கமிங் சீசனில். இதோட விங்ஸ் அண்ட் ஐசைன் பாருங்கள். காந்தாரோட மதர் விங்ஸ் பேட்டர்ன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட விங்ஸ் பேட்டர்ன் டைரக்ட் பெல்ஜியம் பேர்டு. விங்ஸ் பேட்டர்னும் பாருங்கள், அதோட ஐசைனும் சார் காட்டுவார். ஸோ நல்ல ஒரு பேரு. காந்தாராவோட ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா என்எல் பேர்டு, காந்தாராவோட மதர் வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் பேர்டு. ஸோ நல்ல ஒரு வின்னிங் ஸ்ட்ரெயின்ஸு. ஐசைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாரோட ஸ்டாக் பேர்ட் லாஃப்ட்டு ப்ளஸ் அவர் பர்ச்சேஸ் பண்ண பேர்ட்ஸு அதோட வின்னிங் ஸ்டைன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதுதான் சாரோட வந்து ரேசிங் லாஃப்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3rd floor டாப்பில் இருக்குது.
ஸோ இங்கேருந்து தான் அவர் வந்து பேர்டை வந்து பேனியர் பாக்ஸில் வந்து பிடிச்சி போட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரும் கொண்டு வரணும். ரொம்ப ஹெவி ஒர்க்கு. ஸோ சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஜன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. நல்லா வந்து பீஜன்ஸை வந்து நல்லா பேர்டை வந்து ஒரு பேர்டும் பிடிக்கும் போது நல்லா ஃபிட் அண்ட் கண்டிஷனாக வச்சுருக்காரு. சார் இந்த ரேசிங் லாஃப்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ இந்த ரேசிங் லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 years பேக் பண்ணது. சின்ன லாஃப்டாக பண்ணுறதுக்கு தான் ஐடியா பண்ணோம். இந்த ரேசிங் லாஃப்ட் நான் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமாக வந்து நைட் தூங்கும் போதெல்லாம் இது ட்ராப் பண்ணுவோம். இப்படி தான் லாஃப்ட் இருக்கணும், இப்படி தான் என்ட்ரி இருக்கணும், இப்படி தான் கேட் இருக்கணும், ஹைட் இப்படி தான் இருக்கணும், வென்டிலேஷன் இப்படி தான் இருக்கணும் சொல்லிட்டு நிறைய இமேஜினேஷன், நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்போம், ஃபேஸ்புக்லாம் பார்த்து. இது அந்த ட்ரீம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எப்போ நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது வரணும். ஆனால் கையில் காசு இல்லை. பட் ஆனால் டெய்லியும் வந்து ஒரு பேப்பரில் ட்ராப் பண்ணிகிட்டே இருப்பேன், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. கடைசியில் இங்கே சின்னதாக பண்ண ஆரம்பித்தது, டோட்டலாக பெருசாக பண்ணிட்டோம். அன்றைக்கி பண்ணும்போது 1.5 லட்ச ரூபாய் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பண்ண மேக்ஸிமம் வந்து 3 to 4 lakhs கிட்ட வரும் இயர்லின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோட வந்து ரொம்ப ஃபேவரட் லக்கியஸ்ட் லாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஆவரி பற்றி சொல்லணும்னா வந்து இதான் ஃபஸ்ட்டு நான் செகண்ட்ஸில் வாங்கினேன். மிஸ்டர் சத்யா ராயபுரம் அவங்க வந்து கொடுத்த ஆவரி இதுதான் ஃபஸ்ட் நான் போட்டு ட்ரையல் பண்ணேன். இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங்கில் வரவும். ஸோ இந்த லாஃப்ட் வந்து இந்த ஆவரி வந்து திருப்பியும் அப்துல் சொல்லிட்டு அவங்க கேஜ் மேக்கர் கிட்ட பண்ணோம். இதுவும் வந்து எனக்கு ஒரு வின்னிங் ஆவரி தான். ஸோ நல்லா இருக்குது. சாரோட ஃபேவரட் பேர்டு மகபூபா பேர்டில் 4th பிளேஸ்மெண்ட்டு. சார் இந்த பேர்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ இந்த பேர்டோட லைன் பார்த்தீங்கன்னா, இது லைன் பார்க்காம தான் நான் வந்து டேக்கிங்கே அது உள்ளே போட்டது. அப்புறம் அது வின் பண்ணதுக்கப்புறம் லைன் பார்த்தது வந்து என்னோட கிரிசல் லைன். அப்பாவும் வந்து பியூர் ஒயிட் கிரிசல், அம்மாவும் பியூர் ஒயிட் கிரிசல். பட் பேக் த்ரோ பார்த்தீங்கன்னா செக்கரில் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ டாப் ஃபிட் கண்டிஷனில் தான் பேர்டு போச்சு. ஸோ இது 4th பொசிஷன் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை இந்த பேர்டு. ஸோ இதுக்கு வந்து மிஸ்டர் மோகன் அவர் வந்து MP வாண்டா WANDA சொல்லிட்டு நேம் வச்சிருக்காரு இந்த ஃபீமேலுக்கு. இந்த பேர்டோட விங்ஸ் பேட்டர்ன் வந்து பாருங்கள், நல்ல ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் பேர்டு. 500 கிலோமீட்ரு, 4th பிளேஸ்மெண்ட்டு, மகபூபா பர்த், தி எம்பரர் ஆஃப் சென்னை. சாருக்கு வந்து ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்த பேர்டு இது. பேர்டோட ஐசன் காட்டுங்க சார். இந்த பேர்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து நீங்களே ஒரு நேம் வச்சுருங்க அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த பேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MP வாண்டா பேர்டு நேமு. ஸோ அப்கமிங் சீசனில் வந்து இந்த வாண்டா என்ன ரிசல்ட் பண்ணுறது, இதோட சிக்ஸ் என்னென்ன ரிசல்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சார் அப்டேட் பண்ணுவார். வேளச்சேரி பிரவீன் MP ஸ்பாட்டன்ஸ் லாஃப்ட். இந்த சாரோட பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கலர் இருக்குது. ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்ன சீக்ரெட்டு கொஞ்சம் சென்னை ஃபேன்ஸஸ்க்கு சொல்லுங்கள், அவங்களும் கொஞ்சம். ஹாய் கைஸ், இது வந்து கலர் வந்து ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு சீக்ரெட்லாம் ஒன்றுமே கிடையாது. இது செகண்ட் இயர் பண்ணும்போது வந்து என் ஒய்ஃபு பொண்ணு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை. அது வந்து ஆக்சுவலாக நான் யூடியூப்லாம் பார்ப்பேன், அந்த கர்ணப்புறாக்கில் உள்ள கலர் அடிப்பாங்க. ஸோ அப்போ ரொம்ப ஃபால்கன் அட்டாக் இருக்கிறதால சரி ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு கல்கத்தாவில் யூடியூப்லேருந்து கல்கத்தா பார்த்து ஆர்டர் பண்ணோம். வந்துச்சு ஒரு பாட்டில் 135 140 தான். ஸோ ஆர்டர் பண்ணி அதை வந்து அடித்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ பேர்ட்ஸ் வரும்போது கீழேருந்து எங்கள் ஒய்ஃப் பார்த்து சொல்லுவாங்க, பிரவீன் மேல் வந்துருச்சு, பிங்க்கில் இருக்கும், ஃபீமேல் க்ரீனில் இருக்கும், டேடி ஃபீமேல் வந்துருச்சு சொல்லும்போது அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதே மாதிரி ட்ரைனிங்கில் போடும்போது எனக்கு தெரியும் அது பேர்ட்ஸ் எப்படி வருது. லாஃப்ட் 4 செக்ஷன் இருக்கிறதால எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். மேலே ஃபீமேல் தனியாக பிரித்து வைக்கணும். ஸோ அது மாதிரி மேலுக்கு அந்த கலர் வரும்போது மேலே ஃபஸ்ட்டு வந்து உள்ளே தள்ளிடுவோம், ஃபீமேல் உள்ளே தள்ளிடுவோம். அதே ஓல்டு பேர்ட்ஸு, ஓல்டு ஃபீமேல் அதெல்லாம் 4 கலர் தனியாக அடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே போக எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக ஆகிடுச்சு. அது கலர் அடிச்சிட்டுனா தொலைஞ்சிரும், அசிங்கமாக இருக்கும்லாம் கிடையாது. அது கலர் வந்து பார்த்தீங்கன்னா 20 days குளிக்க அது வந்து ஃபேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் இப்போ ஆதங்கி வைக்கிறேன்னா வந்து எல்லாமே பிங்க்குக்கு ஃப்ரண்ட்டில் அடிச்சிருப்பேன். ஸோ இப்போ நான் அந்த 200 பேர்டு பார்க்கும்போது எனக்கு தெரியும் எந்தெந்த பேர்ட்ஸில் ஆதங்கி பறந்துருக்கு. அதே மாதிரி ஓங்கல் பார்த்தா க்ரீன் அடிச்சிருப்போம். ஸோ எந்தெந்த பேர்ட்லாம் ஓங்கல் பறந்துருக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த பேர்டை வந்து பிரிக்கிறதுக்கும் நெக்ஸ்ட் டேகிங்க்கும் எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் ஒரு விஷயங்க. ஸோ சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது அவரோட டாக்டர், அவரோட மிஸ்ஸஸ் தான். ஸோ இந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். ஏன்னா சாரோட சக்ஸஸுக்கு பின்னாடி வந்து சாரோட மிஸ்ஸஸ் அண்ட் டாக்டர் தான் இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ எங்கள் சேனல் மூலிமா அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுங்க சார். ஆமாம், என்னோட இந்த பிஜன் ஃபீல்டில் இவ்வளோ தூரம் நான் வரத்துக்கு காரணமாக இருந்தது வந்து என்னோட மனைவி தான். அவங்க ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ எந்த ஒரு வேலை எதுவுமே இல்லாத டைமில் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும்போது, ஃபிசிக்கலாக முடியாத போது கூடயே இருந்தாங்க. இந்த பிஜன்ஸால் நீ நல்லா இருக்கேன்னா எங்களுக்கு சந்தோஷம் சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்தாங்க. இன்னி வரைக்குமே கொடுத்துட்ருக்காங்க. என் பொண்ணு அந்த டேகிங்லேருந்து எல்லாருமே
எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த பிஜின்ஸுக்கு வேக்சின் போடுறதுலாம். தென் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, இது வந்து என்னோட ஃபேமிலியில் ஒரு இதுவாகிடுச்சு. அது ரத்தத்தில் கலந்த மாதிரி இந்த பிஜின்ஸோட ஷோக்கு எனக்குள்ளே ரொம்ப கலந்துச்சு. அது ரொம்ப ட்ரூ ஆனஸ்ட்டாக இருப்பேன். போய் சொல்கிறது, ஏமாற்ற திருடுறது எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கேன். பிஜின்ஸுக்கு நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கேன். ஸோ இந்த இவ்வளோ நேரம் வந்து என்னை வந்து இன்டர்வியூ பண்ண மிஸ்டர் மோகன், ஒரு எல்லா ஃபேன்ஸஸ்க்கும் வந்து ஒரு நல்ல ரெகக்னைஸ் பண்ணுறது சென்னை ரேசிங் ஓவர் பிஜின் சேனல்ஸ் கண்டிப்பாக இன்னும் மேலே மேலே வளரணும். ஸோ நண்பர் மோகன் தென் சதீஷ் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த டைமில். தேங்க்யூ சார். சாரோட பிஸி டைமில் நம்மளோட சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ரேஸ் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.